என்னது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்களா? இப்போ கடைக்கு கிளம்புறோம். கேஸ் வந்து ஒன்று காலி ஆகிடுச்சு. அதில் ஒன்று வந்து ஃபுல்லாக இருக்கிறது கடைக்கு வீட்டுக்கு ஒன்று தேவைப்படுது. அதனால் வந்து வேணும் அப்ளை பண்ணணும். புவனேஸ்வர்லேருந்து இங்கே கடை மாற்றியாச்சு. இப்போ அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து புக் பண்ணணும். புக் பண்ணால் எத்தனை நாள் கழிச்சு வரும் தெரியல. இப்போ கிளம்புறோம். கடையில் இருக்க கேஸ் மட்டும்தான் இருக்குது. வீட்டில் இருக்க கேஸ் காலி ஆகிடுச்சு. சரி வந்து கேஸ் புக் பண்ணிக்கலாம், அதான் புவனேஸ்வர் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா ஒரே ரஷ்ஷு, நிறைய ஆளுங்க நின்றுக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு இவங்க வெளியில் உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். உள்ளே வந்து கேஒய்சி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லி கேஒய்சி பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் டெர்மினேஷன் வவுச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து புவனேஸ்வரில் இந்த இடத்துல தான் இருந்தோம் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு 2020 இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் டைப்பு. அதுக்கப்புறமா அங்கேருந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து நிம்மாப்படாவில் இருக்க ஏரியாவில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ்லாம் இவங்கக்கிட்ட கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருமே ஆட் பண்ணாமல் இருந்தது. மொபைல் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கேட்டோம். இந்த மாதிரி வீட்டில் கேஸ் காலி ஆகிடுச்சுங்க, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கேஸ் வேணும், புக் பண்ணால் எத்தனை நாள் கழிச்சு வரும் அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து இப்போ தான் இவங்கக்கிட்ட 4000 கொடுத்து பிளாக்கில் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து சரின்னு சொல்லி உடனே வந்து நீங்கள் நம்பர் கொடுத்துருக்க இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, கால் பண்ணுங்கள், அதுவே கட் ஆகிடும், புக் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த நம்பர் கொடுத்துட்டு ஒரு கேஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இங்கே வந்து ரோட் சைடில் டூலெட்னு ஒரு கடை போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கடை வந்து குட்டி சைஸில் தான் இருக்குது. நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் ரோட் சைடில் வச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்போ கடை வச்சுருக்கிறது வந்து ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் ஆளுங்களுக்கு தெரியவே இல்லை. கடை வந்து ரொம்ப டல்லாக போகுது. சுத்தமாக வந்து சேல்ஸும் இல்லை, நிறைய வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால் சும்மா கேட்டு பார்க்கலாம், கம்மியாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இப்போ பார்த்தா ஹனுமான் ஜெயந்தினால எல்லோரும் ஊர்வலம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் சரின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். आता संक्रांती ऑर्गन आला माहिती होतं அதுக்கப்புறம் இட்லி செய்கிறதுக்கு கொஞ்சம் பச்சரிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த பக்கம்லாம் ரோட் சைடில் நிறைய இடம் காலியாக இருக்குது. சின்னதாக ஒரு கேபின் மாதிரி வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நானும் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கல்லெல்லாம் வச்சுருக்காங்க, வீடு கட்டுவாங்க போல் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடை வேணால் கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வரும்போது மறுபடியும் வந்து அந்த பக்கம் ஆஞ்சநேயர் பாட்டு ஓடிட்டு இருந்தது. அந்த இடத்துல வந்து நான் வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிவிட்டு பாட்டு மட்டும் வைக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக நியூ இயர் அப்படின்றது தமிழில் எப்படி நியூ இயரோ ஒடிஷாலையும் அதே மாதிரி தான் நியூ இயர், சங்கராந்தி, அதோட ஹனுமான் ஜெயந்தியும் கூட. அதனால் இந்த மாதிரி தான் பாட்டு ஓடிட்டு இருந்தது. எல்லா கோவில்லையும் இந்த மாதிரி தான் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதோட கூடவே மெயின் ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஊர்வலம் மாதிரி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு வந்தாங்க.
அப்படியே கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டு அரிசியெல்லாம் மத்தியானமே ஊற வச்சுருந்தது. அதை வந்து சரி அரைச்சி வச்சிட்டோம்னா காலையிலேக்கு புளிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கடைக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ வந்து அரிசி எல்லாம் கழுவி 2 பேரும் வந்து அரிசி மாவு ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரிசியெல்லாம் அரைச்சிருவேன். ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதை எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறமா தண்ணி வந்து போட்டுட்டு நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பட்டாணி எல்லாம் ஊற வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி மாவு வந்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் இதை நல்லா கலந்துட்டு சைட்லெல்லாம் வழிச்சிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடுறேன். காலையிலேக்கு வந்து இட்லி செய்கிறதுக்கு அது வந்து கரெக்டாக புளிச்சிரும். இப்போ வந்து மாவு ரெடி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியும் கடல் பருப்பும் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் வச்சுருந்தாரு கிணத்துல. நான் வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்லி போட்டேன். ஆக்சுவலாக போன வாரம் புதன்கிழமை சுத்தமாக வந்து வியாபாரமே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து சரி கொஞ்சமாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாகவே போட்டிருந்தோம். 2த்தையும் பட்டாணியும் கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டு உளுந்து வந்து நல்ல குவான்டிட்டி அப்படின்றதுனால நல்ல ஒரு குவாலிட்டியான உளுந்து வந்து ரிலையன்ஸில் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வந்து 100 எவ்வளோ சில்லரை போட்டாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து வாங்கிட்டு வந்ததுனால சரி அது உளுந்தும் நல்லா பெருசாக இருந்தது, நல்லா உபரியும் வருது, மாவு அரைக்கும் போது தெரிஞ்சது. அதனால் சரி கொஞ்சமாக காலையில் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம், 1 ஹவர் 3/4 மணி நேரம் ஊற வச்சா போதும் இல்லையா, அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்காரர் வந்து எப்போவுமே கடையில் வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வந்து தேங்காய் வந்து அவங்க வீட்டில் இருந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எல்லாமே வந்து காஞ்ச தேங்காய்ங்க. நம்ம வந்து இந்த கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு 4 தேங்காவும், மீதி இருக்கிற தேங்காயில் சுத்தமாக தண்ணியே இல்லை, ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்தது. சரி சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சுக்கோங்க எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டார். நான் சொன்னேன் நல்ல தேங்காவே வந்து 35 ரூபா, இது வந்து மொத்தமே கொப்பரை தேங்காய், ஒரு 4 தேங்காய் வந்து சுத்தமாக தண்ணியும் இல்லை, எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் வந்து 100 ரூபா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி உங்கள் இஷ்டம், நான் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. மறுபடியும் தான் அந்த கிளிப் நான் ஆட் பண்ணியிருந்தேன். வைப் நல்லா இருக்கு இல்லையா, சாமி பாட்டு கேட்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டுக்கு வந்து ஆல்ரெடி மத்தியானம் சமைச்ச சாதமே பச்சரிசி சாதம் டால்மா இருந்துச்சு. கொஞ்சமாக பரோட்டா மட்டும் செஞ்சுட்டு அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம், பால் கொஞ்சம் சூடு பண்ணி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வ்ளாகு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.